ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை உள்ளீர்ப்புச் செய்வதற்கான போட்டி பரீட்சைக்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டவனாக இன்றைய தினம் எண் தொடர்பான ஒரு வினாவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எங்களுடைய பக்கங்களுக்கு உங்களுடைய ஆதரவினை தாருங்கள். கேள்விக்குள்ள செல்லலாம். எண் தொடர்பான வினாக்களை பொறுத்தவரையில் அவற்றை செய்வதற்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு முறையும் இல்லை, அதற்கென தேதியும் இல்லை. ஆனால் சில அடிப்படை விடயங்களை நாங்கள் அதிலிருந்து விளங்கி கொண்டால் இலகுவாக எண் தொடர்பான வினாக்களை செய்ய முடியும். ஏனென்றால் எல்லா எண் தொடர் வினாக்களுமே ஒன்று கூட்டலாக இருக்கும், அல்லது கழித்தலாக இருக்கும், கழித்தல் செயற்பாடுகள் இருக்கும், அதிலே பெருக்கல் செயற்பாடுகள் இருக்கும், பிரித்தல் செயற்பாடுகள் இருக்கும். கழித்தல், கூட்டல், பெருக்கல், பிரித்தல் போன்ற செயற்பாடுகள் இருக்கும். இதுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த எண் தொடர் வினாக்கள் இருக்கும். அப்ப இதற்கு முதல் வந்த கால பகுதியில் வந்த வினாபத்திரங்களை பார்க்க நேரம் அதிகமான வினாக்கள் எண் தொடராக எண்களை மட்டும் வைத்ததா. உதாரணமாக எப்படி பார்க்கலாம் என்றால், இப்படி ஏறு வரிசையில் உள்ள எண் தொடராக சில நேரங்கள்ல வினாக்கள் வரக்கூடும். உதாரணமாக 4, அதே நேரம் 8, 16, அதுபோல 32, அதுபோல 64, இப்படியாக வரிசையில். இப்ப இதற்கிடையில் அப்ப இதை எப்படி அதிகரித்து போகுதுன்னா, இது ஏறு வரிசையில் அதிகரிச்சு போற அதே நேரம் பெருக்கமாக இது அதிகரிக்கிறது. 4 பெருக்கம் 4, 4 4 8, 4 4 8, அப்ப 8 8 16, 16 16 32, ஒவ்வொன்றின் இரண்டு பெருக்கமாக இதுல வாரத்தை பார்க்கலாம். 16 16 32 32 32 64, இப்படி வரக்கூடிய மாதிரி பார்க்கலாம். இதே விடயம் எங்களுக்கு சில நேரங்கள்ல இறங்கு வரிசை அடிப்படையிலும் சில நேரம் இந்த கேள்விகள் வரலாம். இது நாங்க அடிப்படையில பார்த்திருப்போம் ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக. இப்படியும் எண் தொடர்கள் வரும். ஆனால் இப்ப உள்ள பரீட்சைகள்ல எண் தொடர்கள் பெரும்பாலும் வித்தியாசமாக படங்களை மையமாக வைத்து, இப்போ ஒரு முக்கோணிக்குள்ள, அது போல ஒரு சதுரத்துக்குள்ள அல்லது வட்டத்துக்குள்ள வரக்கூடியதாக எண் தொடர்கள் இருக்கிறத காணலாம். உதாரணமாக இப்படி ஒரு வட்டத்தை தந்து அந்த வட்டத்தை 4ஆ பிரிக்கிறாங்க. 4ஆ பிரிச்சு இதுல என்ன செய்யறாங்க, இப்ப 5 போடுறாங்க, இதுல 25, இதுல 125. அப்ப இதுல என்னன்னு கேக்குறாங்க. இப்ப என்ன நடக்குது, 5 25 25 5 125 இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த வினாக்களை இப்படி ஒரு கோணத்துல கொண்டு போறாங்க. அப்ப இன்னும் சில நேரங்கள்ல உருவங்களை தந்து, இப்ப இதே மாதிரி மையமாக வார நேரம் இப்ப ஒரு வட்டத்தை வரைஞ்சி இந்த வட்டத்துக்குள்ள ஒரு இலக்கத்தை போட்டு அந்த இலக்கம் இந்த இலக்கங்களோட தொடர்படக்கூடியதாக இலக்கங்களை போட்டு வரக்கூடியதாகவும் இந்த எண் தொடர்பான வினாக்கள் வாரத்தை நாங்க அவதானிக்கலாம். அல்லது வட்டங்கள் இல்லாம சதுரங்களையும் பயன்படுத்தியும் இந்த எண் தொடர் வினாக்கள் வாரத்தை பார்க்கலாம். உதாரணமாக 4 சதுரங்கள் எங்களுக்கு தந்து ஒரு சதுரத்தை 4ஆ பிரிச்சு என்ன செய்யறாங்க, அதுலயும் ஒரு வினாக்கள் பார்க்கலாம். இப்ப உதாரணமாக 3, அப்ப இதுல 6, அப்ப இங்க தர போறாங்க 9 சாராங்க. அப்ப இங்க எத்தனை என்று கேட்கலாம். இப்ப நாங்க இதை எப்படி எடுக்கலாம், அப்ப இத பல விதமாக நாங்க யோசிக்கலாம். இப்ப இதுல 3 3 6 என்று யோசிக்கலாம். 3 3 6 என்று யோசிக்கலாம். அதே நேரம் 9 9 18, அப்ப இதுல 18 வரும். இப்படியும் கேள்விகள் வருது. எனவே இது எப்படித்தான் வருதுன்றதை நாங்க அக்யூரேட்டா நிச்சயிச்சு எங்களால சொல்ல முடியாது. எனவே நாங்க இதுல பயிற்சி செய்கிற நேரம், அதிகமான பயிற்சிகள் செய்கிற நேரம் இந்த வினாக்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்ப நாங்க இதுல வரக்கூடிய வினாக்களை ஒவ்வொன்றாக நாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் முதலாவது வினாவுடைய விளக்கம் உங்களுக்கு சொல்லப்படும். இதனுடைய தொடர், இதனுடைய முழு வீடியோவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ ஃபேஸ்புக்ல நாங்க பதிவிடுற நேரம் இந்த வீடியோவோட எங்களுடைய யூடியூப் சேனலுக்குரிய இந்த வீடியோக்குரிய லிங்க் தாரேன். கட்டாயம் அந்த முழு வீடியோவும் யூடியூப்ல போய் பாருங்க. எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழுக்க இந்த வீடியோ தொகுப்புகள்
மாணவர்களுக்கு பரீட்சைக்கு தயாராகுபவர்களுக்கு போற போக்குல ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும் என்கிற அடிப்படையில தான் பதிவிடப்படுகிறது. அதை தவிர வேற எந்த ஒரு வழியும் எங்களுக்கு வேற எந்த ஒரு வருமானம் இதனால இல்ல. நீங்க தார ஆதரவு மட்டுமே தான் எங்களுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே போல எங்களோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவு தாங்க. தொடர்ந்து வினாக்குள்ள போகலாம். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இதுல சொல்லப்படுற விஷயம் பாருங்க. இதுல நாங்க முதலாவது கேள்வியை அணுகுவோம். இது எப்படி வரும்னு நாம இரிக்கத்தை வச்சு ஒரு ஐடியாவும் சும்மா நார்மலா பார்ப்போம் என்ன செய்யலாம். இப்ப இதுல பாருங்க, முதலாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். இதை நாங்க கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல்ங்கிறத தவிர்த்து இதுல இருந்து எங்களுக்கு முதலாவது ஒரு ஐடியா எடுத்துக்கொள்வோம். என்னண்டா, இந்த இருக்கக்கூடிய முக்கோணத்துல வளைச்சி இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய ஏதோ ஒரு கணித செய்கையின் முடிவுதான் நடுவுல வருது என்கிறத எடுத்துப்போம். சரிதானே? இந்த இருக்கிற முக்கோணத்திலேயே இலக்கங்களுடைய கணித செய்கையின் முடிவுதான் இந்த நடுவுல இருக்கக்கூடிய இலக்கம் என்கிறத நாம முதலாவது விஷயமாக எடுத்துக்கொள்வோம். சரிதானே? அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில தான் இது வருதுன்றதை நாங்க முதலாவது புரிஞ்சு கொள்வோம். ரைட். இரண்டாவது இதுல நாங்க விளங்கி கொள்ளலாம் என்னன்னா, ஒன்று முக்கோணத்தில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இலக்கங்களை நாங்க அவதானிக்கிறோம். இப்படியான வினாக்கள் அணுகிற நேரம் மேலே இருக்கக்கூடிய இலக்கங்களை நாங்க அணுகலாம். அதாவது இந்த இருக்கிற இடத்துல 4 இருக்கு. இதே இந்த இலக்கத்துல ஒரு 8 வந்து, அதே நேரம் இங்க 12 வந்து, அல்லது இங்க ஒரு 16 வந்து, அல்லது 16 வந்தா அப்ப நாங்க என்ன செய்யலாம், 4 4 இங்க கூடி போகுது என்ற ஒரு அனுமானத்துக்குள்ள வரலாம். அதே அனுமானத்தை இந்த 7 இருக்கிற இடத்துலயும், இப்ப 7 இருக்கிற இடத்துல 6, இங்க 5 வந்து, இப்ப இங்க 4 தந்திருந்தா நாங்க இங்கேயும் ஒரு அனுமானத்துக்குள்ள வரலாம். என்னண்டா, இது ஒரு இறங்கு வரிசையில போகுது, இது ஒரு ஏறு வரிசையில போகுது என்ற நாங்க ஒரு அனுமானத்துக்கு வரலாம். வந்து இதை நாங்க என்ன செய்யலாம், ஒரு வேளை இப்ப இங்க 8 தந்து, இப்ப 4 தந்து, இந்த இடத்துல ஒரு 3 தந்து இருந்தா நாங்க இதை எப்படி அனுமானிக்கலாம்னு சொன்னா, இப்ப நான் அதை உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த கேள்விக்கான விடையை நான் சொல்லல. இப்படியான கேள்விகள் வந்தா முதலாவது எங்களோட ஐடியாலஜி என்ன வரணுங்கிறத நான் சொல்றேன். முதலாவது இலக்கங்கள் ஏதாவது தொடர்போடு இருக்கா என்றதை எல்லா படங்கள்லையும் நாங்க அவதானிக்கணும். இப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற முக்கோணம் இப்படி, இந்த முக்கோணத்துல வந்து நாங்க பார்க்கலாம். முதலாவது இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது 4 தரப்பட்டிருக்குது. சரிதானே? ரைட். இந்த இடத்துல எங்களுக்கு 7 தரப்பட்டிருக்குது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், அந்த 5க்கு பதிலா ஒரு 3 தந்திருந்தால் இதே மாதிரி இன்னொரு முக்கோணம் வருது. இந்த முக்கோணத்தை நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்துல 8 வந்திருக்குது. இந்த இடத்துல 7க்கு பதிலா 6 வந்திருக்குது. இந்த இடத்துல என்ன நாங்க எப்படி இதை அனுமானிக்கலாம், அதாவது இந்த 7லிருந்து 4 போனா 3 என்ற மாதிரி 6 இருக்குதானே? ரைட். அல்லது எத்தனையோட சேர்த்தா, சரிதானே? 6ல இருந்து ஒன்றை கூட்டினாலோ கழித்தாலோ வரக்கூடிய மாதிரியான ஒரு தொடர்ல வார மாதிரி இதை நான் வச்சுக்கொள்ளலாம். அல்லது நான் இந்த 8க்கு பதிலா ஒரு 2 எடுத்துக்கொள்றேன். 2 எடுத்து இங்க ஒரு 4 போடுறேன். சரிதானே? 4 போடுறேன். அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில தொடர்படுற மாதிரி வரும். நாங்க இந்த கேள்வியை சொல்லல, இப்படியும் நாங்க பார்க்கணும் இந்த மாதிரி தொடர்பு இருக்கான்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அப்ப 7 3 10, 10 4 14 இப்படி வந்தீங்கன்னு ஒரு முடிவுக்கு வரலாம். அல்லது 7 4 11, 11 3 பேருக்கு நான் வரக்கூடிய விட இந்த இதுக்குள்ள வரலாம். அப்படி நாங்க என்ன செய்யலாம், ஒரு அனுமானத்துக்குள்ள வரலாம். இப்ப இது தொடர்புபடுதா என்றது பார்க்கணும். இப்ப நம்ம இங்க 5 இருக்கு, 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கேன்டா, அப்ப ஏதோ ஒரு அடிப்படையில இந்த இலக்கங்கள் போகுது. அப்ப இதுகளுடைய கூட்டுத்தொகை அல்லது பெருக்கல் இந்த மாதிரி வரும் என்றதுக்கு நாங்க இப்படியான கேள்விகள் அணுகிற நேரம் அதையும் நாங்க பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன். எனவே இப்ப இந்த கேள்வியுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கு, இதுல ஆன்சரை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தா, நாம பார்ப்போம் ஏதோ ஒரு அடிப்படையில அடிப்படையில் இந்த கேள்வி எங்களுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்பு படக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கிற நேரம் நாம பார்ப்போம். முதலாவது கூட்டி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. கூட்டுதல்ல கூட்டி பார்ப்போம். 7 5 12.
அப்ப 12 4ஆல பெருக்கினால் ஒரு பெரிய தொகை வரும். அப்ப அத 2ஆல பிரிச்சாலோ அல்லது நான் 7 5ஆல வந்து பெருக்கி அத 4ஆல பிரிச்சா அப்படின்னு பார்த்தா கூட இந்த விடை வந்து எங்களுக்கு இதுல கன்வீனியன்ஸா இல்ல. அப்ப பெருக்கியும் பார்க்கிறோம், கன்வீனியன்ஸா இல்ல. கூட்டியும் பார்த்தாலும் கன்வீனியன்ஸா இல்ல. இப்ப அதே சிக்கல் எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப 6 6 6 6 36. அப்ப எல்லாமே அந்த ஒரு கன்வீனியன்ஸ். இப்ப இது ஒன்று கூட்டுத்தொகையா வாரத்துக்குமான வாய்ப்பும் இல்ல. பெருக்கலா வந்தா கூட அது வாரத்துக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இந்த வினாக்கள் வந்து எல்லாமே இருக்கு. அப்ப இது என்னண்டா இப்ப உள்ள வினாக்கள்ல எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு தாராங்க. விட வந்து உதாரணமா 15 வந்தா அதை எப்படி எழுதி விடுறாங்கண்டா 5 1 எழுதி விடுறாங்க, மாறி எழுதி விடுறாங்க. இப்ப 26 வந்தா விடைய 6 2 இப்ப உள்ள வினாபத்திரங்கள்ல எப்படி ஒரு முறையை கையாளுறாங்க, எப்படி ஒரு வினா இடம்பெறுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த வினாவை நாங்க எல்லா வழியிலையும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சிங்காகிற ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி ஒரு முறையை தான் இந்த வினாபத்திரத்திலையும் பயன்படுத்திக்கிறாங்க. முதலாவது என்ன செஞ்சுக்கிறாங்க, 7 5ஆல பெருக்கிக்கிறாங்க. இந்த வினாவுல இது ரெண்டையும் பெருக்கி இருக்கிறாங்க. 7 தர 5 முதலாவது, 7 தர 5 முதலாவது வந்திருக்கிறது. 7 தர 5 எத்தனை, 35. இதுக்குரிய விட வந்து 35. அந்த 35ல இந்த என்ன செஞ்சுக்கிறாங்க, 4 கழிச்சுக்கிறாங்க. 4 கழிச்சா இதுல வரக்கூடிய விட எத்தனை, 31. அதை என்ன செஞ்சுக்கிறாங்கடா மாறி எழுதிக்கிறாங்க. எப்படி, 31 13 எழுதிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்ததையும் பாருங்க. 6 தர 6 36. 36ல இருந்து 2 கழிச்சா 34. அதை என்ன செஞ்சுக்கிறாங்க 43 மாறி எழுதிக்கிறாங்க. அதே நேரம் அடுத்த வினாவையும் பார்க்கலாம் நாங்க. 5 தர 6 6 30. 30ல இருந்து 4 போனா விடை வந்து 26. அதை என்ன செஞ்சுக்கிறாங்கடா அப்படியே மாறி எழுதிக்கிறாங்க 62. அதே மாதிரி எங்களுக்கு அடுத்த வினாவாக அடுத்த கேள்வியில் எழுதிக்கிறாங்க 6 தர 7. பாருங்க, 6 தர 7 5 30 6 36 7 6 42. அப்ப 6 தர 7 42. 42ல இருந்து எங்களுக்கு 3 கழிச்சா வரக்கூடிய விட வந்து 39. அப்ப நாங்க இது எழுதுற நேரம் எப்படி எழுதணும், 93 எழுதணும். எனவே இதுக்கான விடை வந்து இதுல வரக்கூடிய விடை வந்து 93. இப்படிதான் இந்த கேள்வி அணுகப்படுது. அப்ப இது ஒரு புதிய ஒரு முறையாக இப்ப இப்படியான கேள்விகள் எங்களுக்கு குழப்பறதுக்காக இப்படியான கேள்விகள் வருது. இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்டா, எல்லாம் செஞ்சு பார்த்து, எல்லா விதமாவும் செஞ்சு பார்த்து எதுவுமே செட் ஆக. ஆக இந்த வினாவில் எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்து பார்த்தது பிறகு பெருக்கி இதை கழிச்சு இந்த மாதிரி விட காணலாம் என்றதை பிறகுதான் நாங்க இதை கண்டுபிடிச்சோம். சரி, இப்ப நீங்க கண்டுபிடிச்சிங்க, எங்களுக்கு லேசா சொல்லி தாரீங்க, நாங்க எப்படி செய்த என்ற உங்கள்கிட்ட கேள்வி இருந்தா இது மாதிரி நாங்க நிறைய வினாக்களை அணுகிற நேரம், இது மாதிரி நிறைய வினாக்களை பயிற்சி செய்யற நேரம் எங்களுக்கு இப்படியான ஐடியா மிக வேகமாக வரும். எங்களுக்கு மிக விரைவாக இப்படியான வினாக்களுக்கான விடைகள் வந்துடும். எனவே நாங்க என்ன செய்யலாம், அடுத்த வினாக்களையும் இதுக்கான விடைகள் எப்படி வருதுன்றதை இந்த வீடியோட தொடராக பார்க்கலாம். கட்டாயம் இதனுடைய தொடர் யூடியூப் சேனலில் போடப்படும். கட்டாயம் இந்த தொடரையும் பாருங்க. பிரயோஜனப்பட்டால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. என் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட என் ஃபேஸ்புக் பேஜ்லையும் இந்த வீடியோக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க, பிடிக்கலண்டா அதை பற்றி கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மிகவும் நான் வரவேற்கிறேன். நன்றி. வீடியோடைய முழு தொகுப்போட யூடியூப்ல சந்திக்கிறேன். இந்த இரண்டாவது வினாவுக்கான விடை, அதாவது 12வது வினாவுக்கான விடையை பொறுத்து எப்படி நாங்க அணுகலான்னு பார்த்தால், இதுல பாருங்க எங்களுக்கு ஒரு விஷயம் இதுல தெளிவாகுது. என்னண்டா, முன்னுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சிறிய இலக்கம், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய பெரிய இலக்கம். அப்ப என்ன நடந்திருக்குது,
இந்த இலக்கத்துடைய ஒன்று இந்த இலக்கத்தோட ஏதோ ஒன்று பெருக்கப்பட்டிருக்கணும், அல்லது இந்த இலக்கம் அதே இலக்கத்தால பெருக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு பெருக்கம் நடந்திருக்குங்கிறது மட்டும் எங்களுக்கு இதுல இருந்து தெளிவாகும். அடுத்தது நாங்க இன்னும் லேசா இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கக்குள்ள நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இதுல பாருங்க 9 தரப்பட்டிருக்குது, இங்க 16 தரப்பட்டிருக்குது, இங்க 5 தரப்பட்டிருக்குது. இது ஏதோ ஒரு இறங்கு வரிசையில வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு தோணுது இல்லையா? அப்ப இங்க என்ன நடந்துச்சு? நாங்க இத வந்து அணுகிற நேரம் 25 என்பது 5 பெருக்கம். 5 தர 5 25. முதலாவது ஒரு விஷயத்துக்குள்ள வரலாம், கண்டுபிடிக்கலாம். 16 என்பது 4 தர 4 நன்னாங்கு 16 என்று நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, 9 தரப்பட்டிருக்குது. 9ங்கிறது என்ன? 3 தர 3 9 என்று நாங்க என்ன செய்யலாம்? ஒரு அனுமானத்துக்குள்ள வரலாம். 3 தர 3 9 என்ற ஒரு அனுமானத்துக்குள்ள வரலாம். ரைட். அப்ப இங்க என்ன நடந்திருக்கின்றா, தரப்பட்ட இலக்கங்களோட இப்ப 4 தரப்பட்டிருக்கு, 4ஓட 1 கூட்டினால் 5, 5உடைய 2ஆம் அடுக்கு 5 தர 5 25 என்று அந்த விட வருது. அப்ப 3 தரப்பட்டிருக்குது, 3ஓட நாங்க 1 கூட்டுறோம், 3ஓட 1 கூட்டினால் 4. அப்ப 4 தர 4, அதாவது 4இன் 2ஆம் அடுக்கு நன்னாங்கு 16 என்று எங்களுக்கு அந்த விட தரப்பட்டிருக்கு. அடுத்தது பார்க்கலாம், நாங்க 2 தரப்பட்டிருக்குது, 2ஓட 1 கூட்டினால் 3, 3இன் 2ஆம் அடுக்கு 3 தர 3 9 என்று அந்த விட தரப்பட்டிருக்கு. ரைட். இப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இங்க 6. 6 என்றால் 6ஓட 1 கூட்டினமாக இருந்தால் 7, 7இன் 2ஆம் அடுக்கு 7 7 49. எனவே நாங்க 7இன் 2ஆம் அடுக்கு 7 7 49 என்று நாங்க அந்த விடையை எடுப்போம். அப்ப இதுக்கான விடை வந்து 49 என்று நாங்க இந்த வினாவுக்கான விடையை எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு அது ஒரு இலகுவாக இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்த வினாவும் இதே மாதிரியான ஒரு அமைப்புல இலகுவாக அணுகக்கூடிய ஒரு வினாதான். அதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் மட்டுமே சந்திக்கிறாங்க. இப்ப இதை செய்யற நேரம் நமக்கு அதே மாதிரி ஒரு ஐடியா அடுத்த வினாவுக்கு நாம யூஸ் பண்ணினா அதையும் நாம என்ன செஞ்சிடலாம், இலகுவாக அடுத்த வினாவையும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, 3 சந்திக்கிறாங்க, 3 சந்திக்கிறாங்க, 4 4 சந்திக்கிறாங்க, 5 5 சந்திக்கிறாங்க. இப்ப நாங்க இதை லேசா கண்டுபிடிக்கிறது 5 5ல இருந்தே பார்க்கலாம். 5 25, 5 தர 5 25. என்ன செஞ்சுக்காங்கடா, 25ஓட 2 கூட்டி 27 என்று சந்திக்கிறாங்க. 4 4 நன்னாங்கு 16, 4 தர 4 16, அதோட 2 கூட்டி 18 என்று சந்திக்கிறாங்க. 18 என்று சந்திக்கிறாங்க. 2 கூட்டி 18. அடுத்தது பாருங்க, 3 தர 3 3 9, 9ஓட 2 கூட்டினால் 11. அப்ப இங்க எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 6, 6 தர 6 36, அதோட நாங்க 2 கூட்டினால் 36ஓட 2 கூட்டினமாக இருந்தால் வரப்போற விட 38. எங்களுக்கு இதுவுமே வந்து இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி போவோம். இதையும் இப்படியும் ஒரு புதிய முறையில இப்படி ஒரு கேள்வி வருது. இதுவும் ஒரு புதிய ஒரு கேள்வி, 4வது கேள்வி. அதை எப்படி அணுகலாம்ன்றதை பாருங்க. எங்களுக்கு பார்த்தா இத பெருக்கி பார்த்தா 6 தர 3 பெருக்கி பார்ப்போம். பெருக்கி பார்த்து எதை கூட்டி பார்க்கலாம், அப்படி விட வருதா என்று கேட்டா அப்படியும் அதுக்கு விட வரல. வேற ஏதாவது கழிச்சு அதனுடைய வர்க்கம் அல்லது கணமாக வருதான்னு தேடி பார்த்தாலும் அப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இதை வந்து எப்படி செய்யலாம் என்றது நம்ம நல்லா யோசிச்சா எங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று அதுல நல்லா எங்களுக்கு பிடிபடும். என்னண்டா, 6க்கும் 3க்கும் எத்தனை வித்தியாசம்?
3 வித்தியாசம். 6க்கு 4க்கும் எத்தனை வித்தியாசம்? 2 வித்தியாசம். 7க்கு 3க்கும் எத்தனை வித்தியாசம்? 4 வித்தியாசம். என்ன செஞ்சுக்கிறாங்கண்டா, இது எத்தனை இது கழிபட்டால் 6ல இருந்து 3 கழிச்சா வரக்கூடிய விடைய முதலாவது போட்டிக்கிறாங்க. பிறகு அது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய விடைய பக்கத்துல போட்டிக்கிறாங்க. ஆக 6ல இருந்து 3 கழிபட்டால் விடை 3, 6ஐ 3ஐயும் கூட்டினால் 9. இப்ப அப்படித்தான் இந்த 39 வந்து. இப்ப 6ல இருந்து 4 போனால் 2, 6ஐயும் 4ஐயும் கூட்டினால் 10. அப்ப 7ல இருந்து 3 போனால் 4, 7ல இருந்து 3 போற நேரம் 4, 7ஐயும் 3ஐயும் கூட்டினால் 10. அது அப்படி எழுதிக்கிறாங்க. 4, 10 எழுதிக்கிறாங்க. ரைட். அப்ப நாங்க இங்க என்ன செய்ய போறோம்? 9. 9ல இருந்து 7 போனால் வரக்கூடிய விட 2, 9, 7, 16. அப்ப எங்களுக்கு 216 என்றுதான் இந்த கேள்விக்கான விடையாக வாரத்தை நாங்க பார்க்கலாம். எனவே இப்படியும் எங்களுக்கு என்ன செய்யுது? ஒரு ட்விஸ்ட் உண்டு. இப்படியும் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் உண்டு வருது. எனவே இந்த மாதிரியான கேள்விகள் இப்ப புதிய முறை இல்லை. இப்ப வரக்கூடிய வினாபத்திரங்கள்ல இந்த முறையிலையும் வாரத்தை நாங்க பார்க்கலாம். ஓகே. இப்ப அடுத்த கேள்வி. எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்னண்டா, முன்னுக்கு சிறிய இலக்கம் தரப்பட்டிருக்குது, பின்னுக்கு அதனுடைய பெரிய இலக்கம் தரப்பட்டிருக்குது. அப்ப இது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு என்னவாக இருக்கலாம்? நாங்க இது ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு ஒரு பெருக்கமாகவோ அந்த பெருக்கத்தில இருந்து வரக்கூடிய கழித்தலாகவோ தான் இந்த கேள்வியை நாங்க அணுகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, முதலாவது 5 தரப்பட்டிருக்குது. சரிதானே? 5 தரப்பட்டிருக்குது. அப்ப 5 பிறகு 21 தரப்பட்டிருக்கு. இதுல ஏதோ ஒரு கணித செயற்பாடுன்னு இதுல நடந்திருக்குங்கிறத நாம இந்த இடத்துல எப்படி அப்ப முன்னுக்கு சிறிய இலக்கம் தந்து பின்னுக்கு பெரிய இலக்கம் தந்துக்கிறாங்க. அப்ப அதை வச்சு நாங்க ஒரு முடிவுக்குள்ள வரலாம். என்னண்டா, இது பெருக்கமாக, இதனுடைய பெருக்கமாக ஏதோ ஒன்று நடந்திருக்குங்கிறத நாங்க இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். இப்ப நாங்க பார்ப்போம் இதுல என்ன நடந்துக்கின்னு பார்ப்போம். இதுல இப்ப 5 21 வந்திருக்குது, 7 29 வந்திருக்குது. இதுக்கு இடையில எத்தனை வித்தியாசம் இருக்கு? இதை என்ன ஏதோ ஒரு கூட்டல் தொடர் நடந்திக்கா இல்ல கடித்த பெருக்கல் தொடர் நடந்திக்கான்னு நம்ம பார்த்தா நாம இத பெருக்கி பார்ப்போம். 20 வாரத்துக்கு இப்ப இங்க எங்களுக்கு நடந்த மாதிரி இங்க என்ன தந்தாங்க? எங்களுக்கு 5 ஒன்றை கூட்டி அதை பெருக்க தந்த மாதிரி இஞ்சையும் என்ன செஞ்சுப்பாங்க? ஏதோ ஒன்றை கழிச்சு கூட்டி ஏதோ ஒரு வேலை செஞ்சுப்பா. அப்ப 20 வாரத்துக்கு சரிதானே? 5ஓட பெருக்கினா ஏதோ ஒன்று இலக்கம் வாரத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு இலக்கம் 4. அந்த 20 சார்ந்து 20 21க்குள்ள வார. அப்ப 4 20. அப்ப 1 கூட்டி பார்த்தா 21 வருது. அதே போல 7 4 28. 1 கூட்டினா வர விட வந்து 29. அப்ப 8 4 32. 1 கூட்டினா 33. 6 4 6 சார 4 24. 1 கூட்டினால் 25. அப்ப இந்த விடையை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்டா, இதை முதலாவது வர்க்கமாக 5 25. 25ல இருந்து 4 போனா 21 வருமானு யோசிச்சு போட்டு, ஆனா இங்க அடுத்த கட்டம் 7 7 49 அது வரல. 8 8 64 அதுவும் வரல. அப்ப அது செட் ஆகல. அப்ப 20 வாரத்துக்கு நான் யோசிச்சேன், ஒருவேளை 5 4 20 என்று வந்தா 1 கூடினா 21 வந்துச்சு. அப்ப 7 4 28ஓட 1 கூடினா 29. அப்ப இது ரெண்டையும் பிடிச்சாலே மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி எங்களுக்கு வருமா இருந்தால் இந்த வினாவை நாங்க இலகுவாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துக்கும் கூட ஆதரவு தாங்க. நான் ஒழுங்கப்படுத்தினது விளங்கி இருந்தா எனக்கு என்னுடைய வீடியோக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸ் மூலம் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி. தேங்க்யூ.